ஹாய், லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாகவே செம்ம ட்ராவல் இருந்தது அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு பிஸியான வீக்னே சொல்லலாம். மண்டே மார்னிங் வந்து நாங்கள் எல்லாருமே பாண்டிச்சேரி கிளம்பிட்டு இருந்தோம் ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக. ஆக்சுவலி அப்கமிங் ஃபேமிலி ஃபங்க்ஷன், பட் பாண்டிச்சேரி போனது அதோட ஒரு ப்ரீ ஈவெண்ட்காக. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து இன்ஸ்டோரில் வாங்கின ஒரு ட்ரெஸ். இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3 years இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் ரொம்ப முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதை போட்டுட்டு போயிருக்கேன், அதுவும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூ, லைட்டும் இல்லை டார்க்கும் இல்லை, சம்வேர் இன் பிட்வீன். இதுக்கு வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு ஜும்கா எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் செயின் ரொம்ப கிராண்டாக இருந்தால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்னு என்னோட எஸ்டல் கலெக்ஷன்லேருந்து ஒரு செயின், ஒரு 3 stone செயின். அண்ட் ஒரு சைடில் ஆல்ரெடி நான் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தேன். அண்ட் இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் பேங்கிள்ஸ் அண்ட் இன்னொரு பிரேஸ்லெட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ரெடி ஆயாச்சு. என்னோட மிரர் வந்து ரொம்ப பேடாக இருக்குது, ஸோ ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் அப்பா அம்மா என்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக காரில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அந்த வேலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி போயாச்சு. மற்றபடி அந்த ஃபங்க்ஷனில் நான் வேறு எந்த வீடியோவும் எடுக்கல, பிகாஸ் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுனால நான் பெருசாக வீடியோ எடுக்கல. ஸோ மண்டே முடிஞ்சதுக்கப்புறம் டியூஸ்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெட்னஸ்டே நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்பிட்டோம் எங்களோட கசின் மேரேஜ்க்காக. என்னோட கசின் சிஸ்டருக்கு வெட்டிங் பெங்களூரில். ஸோ அவங்களுடைய ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங் அட்டென்ட் பண்ணுன்றதுனால வெட்னஸ்டேவே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளைட்டில் போகலாமா இல்லை காரில் போகலாமா நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. பட் ஃப்ளைட் அவாய்ட் பண்ண ஒரே ரீசன் வந்து அங்கே போய் கேப் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். பட் காரில் போயிட்டா டேரெக்டாகவே மண்டபத்துக்கு போயிடலாம். அந்த பிளான்னால தான் கார் எடுத்தோம். அந்த வேலை முருகன் இட்லி ஷாப்பில் ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்துகிட்டு அண்ட் தென் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். லஞ்சுக்கு வாணியம்பாடியில் ஸ்டாப் பண்ணி பிரியாணி சாப்பிட்டோம். ஆக்சுவலான பிளான் வந்து ஆம்பூரில் தான் ஸ்டாப் பண்ணணும். பட் நாங்கள் ஆம்பூர் ரீச் பண்ணும்போது இட் வாஸ் 11:30 சுத்தமாக யாருக்குமே பசியே இல்லை. சரி ஒரு 12:30 ஆட்டோன்றதுனால அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் இது வந்து ரேண்டமாக கூகுளில் நியர்பை ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அதில் தான் இந்த ஹமேதியான் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஹீட் செட் ஆகாது, ஸோ நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடல, சும்மா எக் பிரியாணி தான் சாப்பிட்டேன். அண்ட் நாங்கள் பார்சல் வந்து ப்ரான் 65 வாங்கிட்டு வந்தோம். அதுவும் ஹீட் அப்படின்றதுனால சும்மா ஒன்று தான் சாப்பிட்டு என்னோட சிஸ்டர்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் கொடுத்துட்டேன். ஃபங்க்ஷன் சூப்பராக போச்சு. அண்ட் ஃபியூ பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஆப்வியஸ்லி வீடியோ எடுக்கல, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் இந்த வீக் ஃபுல்லாக போச்சு. அண்ட் வீக்கெண்ட் வந்து சமைக்கவே மூடலை. ஸோ கீதம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், இடியாப்பம் அண்ட் ஒயிட் குருமா. நீங்கள் கீதமில் இன்னும் ஒயிட் குருமா ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் குருமாவோட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு A2B அண்ட் கீதம்க்கு நான் வந்து அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 2 ரெஸ்டாரண்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், ரொம்ப கம்ஃபர்டபுளான ரெஸ்டாரண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லேயும் அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நான் சாப்பிடும் போது அதை அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். தென் ஈவினிங் எல்லா பிளான்ட்ஸையும் வந்து ரீபாட் பண்ணோம். ஒரே ஒரு பிளான்ட் வந்து பால்கனியில் இருந்தது, அது ஒரு மணி பிளான்ட். ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு அந்த பிளான்ட்டர். ஸோ அதை 3 டிஃப்ரெண்ட் பாட்ஸில் வந்து ரீபிளான்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சின்ன செராமிக் பாட், ஒரு பெரிய பாட் அண்ட் தென் இன்னொரு லார்ஜ் பாட். சின்ன செராமிக் வந்து ஹாலில் வைக்கிறதுக்கு, ஹாலில் வந்து டிவி ஸ்டேஷனில் வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பெரிய பிளான்ட் வந்து ஒரு சின்ன ஷெல்ஃப் இருக்குது ஒயிட் கலரில், அதுக்கு டாப் லேயரில் வைக்கிற மாதிரி பிளான். இன்னும் பெரிய லார்ஜ் பிளான்ட் வந்து எய்தர் அப்படியே அவுட் சைடில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா பால்கனியில் ஒரு பிளான்டர் வச்சு வைக்கணும். ஸோ நான் ஸ்டில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. இதை நின்று பண்ணவே முடியல. என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஹீட், வெளியே ட்ராவல் பண்ணப்போ கூட தெரியல. பட் அந்த ஹீட்டை வந்து சுத்தமாக தாங்கவே முடியல. நான் வச்ச பிளான்ட்லாம் இப்போ தான் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக வளர்ந்தால் நல்ல ஷேடு இருக்கும் எங்களோட பார்க்கிங் ஸ்பேஸில். பட் இப்போ வந்து ஷேடு இல்லை. ஸோ அதனால அவ்வளோ ஹீட் தெரிஞ்சது. இது வந்து ரொம்ப பாவமாக இருந்தது. நாங்கள் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். சம்மரில் நம்மளாலேயே ஹீட் தாங்க முடியல. பிளான்ஸ்லாம் ரொம்ப பாவம். மே மந்த்லேயும் கொஞ்சம் ட்ராவல் பிளான்ஸ்லாம் இருக்குது. வாட்டர் ட்ரிப்பர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரலை. வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் செட் பண்ணி வைக்கணும், இல்லை பிளான்ஸ் வந்து ரொம்ப பாவமாக போயிடும். நான் கொஞ்சோண்டு மட்டும்தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே ரீபிளான் பண்ணது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான். மணி பிளான்ட் ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக ஃபேமிலிஸ் மாதிரி அந்த பாட்டில் ஃபுல்லாக இருந்தது. ஸோ எங்களுக்கு இந்த ரூட்டோடு எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது, ரீபிளான் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. சாயில் மட்டும் நியர்பை நர்சரியில் ஆல்ரெடி ஃபர்டிலைசர் மிக்ஸ் பண்ண சாயில் வாங்கிக்கிட்டோம். ஒரு ஃபுல் சாக், ரைஸ் சாக் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க 100 rupeesக்கு. இந்த எல்லா பிளான்டர்ஸுமே அழகாக இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ப்ளூ கலர் செராமிக் பிளான்டர். அது அரௌண்ட் நான் 170 கிரே சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருந்தேன். வாட்டர் ப்ராபகேஷன் மெத்தட் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சான்னு சொல்லுங்கள்.
பிகாஸ் நான் அது ட்ரை பண்ணும் போதெல்லாம் பிளான் சீக்கிரமாகவே செத்து போயிட்டு இருந்தது. இது பண்ணி முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த வீக் ஃபுல்லாக போச்சு. ட்ராவல் அண்ட் கொஞ்சோண்டு ஹோம் பிளான்ஸ் கேர். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then stay safe and உங்கள் வீட்டில் பிளான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. பை.